அதெல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துச்சுன்னா 1 month மென்டல் பீஸ் இதுனா மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதானே ப்ரோ. எல்லாமே படம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டே இருங்க. படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. அதனால நாங்க வந்து படத்துல 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எங்களுக்கு தளபதியை பார்த்தாலே போதும். தளபதியை வராட்டி அப்புறம் வந்து நீங்க வேற ஆளா பாப்பீங்க. தளபதிக்காக மட்டும் தான் எனக்கு டைட்டில் கார்டு அவரோட ஃபேஸை பார்த்தாலே போதும். அவர் டான்ஸ்ல ஆடுறாரு, நீங்க என்ன வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து பிசினஸ் எஸ்பெக்டுக்காக வரல. நான் வந்து ஒரு ஃபேனா தளபதிக்காக தான். தளபதி ரசிகைக்கு தளபதியை பார்த்தா போதும். மற்றவங்க வேலைலாம் பாவம், அவங்களாம் வேலை கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க படம் சம்பாரிச்சா சந்தோஷம் தான். படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு வந்து தளபதியோட டைட்டில் கார்டு, தளபதியோட ஃபேஸ் இதை பார்த்துட்டா நான் அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். அவர் எங்க போனாலும் அவர் சிறப்பா இருப்பாரு. அதுக்கு எங்களோட சப்போர்ட் அப்படியே இருக்கும். அதே மாதிரி மாநாடு வச்சிருக்காரு இந்த மாசம். அத பத்தி என்ன? நாங்க அதுக்கும் வரப்புடிக்க வந்திருப்போம். எங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுத்து அப்புறம் வேலையில சீட் அடிச்சிருவாங்க. அதனால இங்க இருந்து அங்க லைவ் வீடியோ பார்த்துட்டு இருப்போம். இல்ல அந்த மாநாடுல எப்படி நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் சூப்பரா வருவாரு. எங்களுக்கு முக்கியம் அவர் வர்றதுதான். அவர் அன்னைக்கு என்ன கெட்டப், என்ன ஹேர் ஸ்டைல், இதுதான் எங்களுக்கு முக்கியம். அவர் என்ன கண்டென்ட் பேசினாலும் மறுபடியும் நாங்க பார்க்க போறது ஒரு போட்டோ மட்டும் தான். அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். தெரியாத விஷயத்துக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால மன்னிக்கவும். ஒரு தளபதி ஃபேனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தளபதி ஃபேனா நான் என்ன நினைக்கிறேன், தளபதி ஃபேனா எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் தளபதி வந்து பொறுப்பே இருக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியும். அவர் சொல்லாத விஷயத்துக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். நான் கூட ஆஸ்திரேலியாவில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஏதாவது சொல்லலாம். அதை நம்புறவங்க நம்புவாங்க, நம்பாதவங்க போவாங்க. எனக்கு தேவை தளபதி வாயிலிருந்து என்ன வருதோ அதை நம்புவேன். அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதை நான் மதிக்கிறேன், அதன்படி போவேன். அவ்வளோதான். எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்குண்ணா. தளபதிக்காக தான் வந்திருக்கோம். நிறையா கேமியோ ரோல் இருக்குது. 1.5 மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். செலிப்ரேஷன் மட்டும் இங்கே கம்மியாக இருக்குது கொஞ்சம் ரோகிணி தேட்டரில். ஆனால் மற்றபடி எல்லாம் ஓகே தானே. ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் தானா. லியோக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கும் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆமாம், அப்பா பையன் டபுள் ஆக்ஷன் அதுதான். இது வரைக்கும் அப்பா பையன் யாருக்குமே பிகிலில் நடிச்சிருப்பாங்க. பிகில்லாம் தெறிக்க விட்டுருச்சு. அதே மாதிரி இதுவும் அதை விட அதிகமாக நல்லாயிருக்கும். ஆமாம், அதை பற்றி நானே டீப்பாக தெரிஞ்சிக்கல. நான் உள்ளே போய் பார்த்தா தானே அந்த சஸ்பென்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அது சப்பையாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்குது. பட் ஆனால் அவர் மக்களுக்கு நல்லது பண்ண வராருங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ஆமாண்ணா, ஒருத்தர் வந்து 250 கோடி சம்பளம் வாங்கி 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த பணம் எனக்கு வேணாம், நான் வந்து உங்களையெல்லாம் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்படின்னா அவர் பணத்துக்காக ஆசைப்பட்டு வரல, நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் வராருங்கிறதான அர்த்தம். அதனால் சந்தோஷம்தான். ட்ரெய்லர் பார்த்துட்டு கூஸ் பம்ப்ஸ் தானா. ஏன்னா சின்ன வயசு விஜயை காமிச்சிருப்பாங்க, அப்புறம் மிடில் ஏஜ் விஜயை காமிச்சிருப்பாங்க, வயசான விஜயை காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி விஜயை காமிச்சதே இல்லை. அதெல்லாம் உள்ளே போய் பார்க்கணுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்குது. ஈவன் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கும். நான் நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கும். பட் வந்து சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஓகே தான், ஓகே லெவலில் தான் இருந்துச்சு. அந்த மெலடி சாங் நல்லா இருந்துச்சுண்ணா. நான் வேறு மாதிரி தானே இருக்கும், அதே மாதிரி எடுத்தால் நல்லா இருக்காதுல்லண்ணா. ரொம்ப எக்ஸ்பெக்டடோட இருக்கேன். படம் வேறு லெவலுன்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் படத்துக்காக. ஸோ மட்டை தான் உள்ள. சரி, டபுள் ஆக்ஷன் விஜய்ன்றது ஒன்று வந்து சன் கேரக்டர், ஒன்று ஃபாதர் கேரக்டரு. ஸோ அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே போகிறோம் நாங்கள். அதே மாதிரி இதில் இன்னொரு எக்ஸ்பெக்டேஷனாக தலை கேமியோன்றாங்க. அதெல்லாம் விட வந்து கேப்டன் சார் ரொம்ப நாள் கழிச்சு வராரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோம் உள்ள. கில்லி ரேஞ்சுக்கு இருக்கும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நிறைய வரவேற்பட்டிருக்கு. அதே மாதிரி செலிப்ரேஷன்ஸ் தான் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அதை மிஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் படத்துக்காக. உள்ளே போய் மட்டமான சம்பவம் பண்ணோம். அந்த பாட்டை மாதிரி தெறிக்க விட்றோம் உள்ள. யுவன் சாரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா நிஜமாலே நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் மீனில் அவர் இப்போ யாரும் இது பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து அந்த மட்டை சாங்கு, விசில் போட, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. அதே மாதிரி நல்ல வரவேற்பப்பட்டது விசில் போட. அதே மாதிரி பவதானி மேமோட மியூசிக்கும் அவங்க குரல் ஏஐயில் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் வரவேற்பு தட்டது. ஆமாம், கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கும் படம். ரொம்ப 1 இயர் கழிச்சு தளபதியை பார்க்குறோம். நிஜமாலே படம் நல்லாயிருக்கும். ஏஐயில் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு இந்தியன் சினிமாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆமாம்.
சி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 crores 150 crores விட்டு வராருன்னா மக்களுக்காக நல்லா செய்ய போகிறாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ வரட்டும், இது வந்து டெமோக்ராட்டிக் வேர்ல்டு, யார் வேணாலும் வரலாம். ஸோ வந்து பண்ணட்டும், கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். இதுதான் நம்ம சர்க்கார் அப்படின்னு சொன்னாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப வெயிட் பண்ணுறோம். இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். அதே மாதிரி அவளோட குட்டி கதை மிஸ் பண்ணோம் இந்த தடவை. லாஸ்ட் டைமாக மிஸ் பண்ண, இந்த தடவை மிஸ் பண்ணோம். ஸோ நல்லா மோட்டிவேஷனலாக பேசுவார். நிறைய இது பார்த்திங்கன்னா நிறைய நான் கஷ்டமாக இருக்குது. அவளோட மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டு தான் நான் இதானேன். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ தளபதி தான். தளபதி வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டு, ஓகேங்களா? சைலண்ட்டாக இருக்கும்போது தளபதி ரெண்டுமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்காருன்னா அவர் யோசிக்கிறார் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படி யோசிக்கிறாரு. ப்ளஸ் அவரும் ஜாலியான டைப்பில் இப்போ வாரிஸ் ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்லாம் விளையாடிருக்காரு யோகி பாபாவோடலாம். ஸோ ஈவன் ஈஸ் என்ஜாயபிள் கேரக்டர் தான். ஆனால் அவ்வளோ வெளியே காமிச்சிக்க மாட்டார், அவ்வளோதான். ரொம்ப எதிர்பார்ப்போட உள்ளே போகிறேன். ஆமாம், கண்டிப்பாக 3 ஷோ இன்னைக்கு மட்டுமே. விஜய் அஜித் வந்து இந்த படத்தில் அஜித் படத்தில் இருக்கிறன்றாரு. அதனால் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ரெண்டாவது விஜயகாந்த் வராரு. ஒரு 7-8 வருஷம் கழிச்சு விஜயகாந்த் தேட்டரில் முறையாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுதான் இது. ஓகே, என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க படத்துக்கு? விஜயகாந்த் வந்து தேட்டரில் பக்கத்தா மெயினாக வந்திருக்கேன். விஜய்க்காக வரலையா நீங்கள்? விஜயகாந்த் தான் தலைவா வந்திருக்கேன். விஜயகாந்த் எத்தனை வருஷம் வந்து பார்த்து ஒரு மாதம் எவ்வளோ பெரிய வல்லல நீ நான் கேள்வி கேட்குற ஒன்றுமே புரியல. நன்றி. விஜய் படம் வெற்றி அடையணும். 2026 விஜய் அரசியலுக்கு வரணும். என் ஓட்டு விஜய்க்கு தான் வெற்றி அடையணும். ஆனால் திமுக ஆட்சிக்காரங்க விஜயை வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் 30 வயசுல நான் யாருமே வார்டு உறுப்பினர்களும் ஓட்டு போடுறதில்லை. ஆனால் வந்து முதல் முறையா விஜய்க்கு தான் நான் ஓட்டு போட போறேன். விஜய் ஜெயிக்கணும். செலிப்ரேஷனே இல்ல. தளபதி இப்போ பெரிய மாசம் உருவாக்கிட்டு வர்றாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்புறம் அதே மாசு இந்த யங்கர் ஜென்ரேஷனில் எடுத்திருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் தளபதி ஃபார் இஸ் அரசியல் வாழ்க்கை. அரசியல் வந்து தளபதிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து நிறைய வியூகம் அமைச்சு நல்லா பண்ணணும். அது யானை சின்னம் வந்து அவர் போட்டிருக்காரு. அவர் எதுக்காக அப்புறம் சொல்கிறேன்னு இருக்காரு. அந்த ஏன் போட்டிருக்கோம் அந்த ரீசன் சொல்கிறேன் பின்னாடி சொல்லியிருக்காரு. யானை வந்து அது பொதுவான விலங்கு தான். அது யாருக்குமே ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கோ ஒரு நாட்டுக்கோ சொந்தம் கிடையாது. எல்லாருக்குமான விலங்கு தான் அது யானைன்றது. ஸோ அது போட்டதில் எந்த தப்பும் இல்லை, அது கரெக்டு தான்.